அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங்கை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கீழே ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சின்னது பெருசுமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ஈக்குவலாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் 1 இன்ச்சஸ் மட்டும் போதும் மடித்து தைக்கிறது. ஏன்னா டபுள் நம்ம துணி வர்றதுனால திக்காக இருக்கும், அதனால் 2 இன்ச்சு தேவையில்லை. சாதா துணிக்கு மட்டும்தான் 2 இன்ச்சு வைக்கணும். இப்போ இந்த இதுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சாலுமே போதும். இப்போ நம்ம அந்த லைன் போட்டோம் இல்லையா, இது வந்து மெஷர்மெண்ட், இது 40 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்கு. இப்போ அந்த லைன் போட்டதில் இருந்து ஹைட்டை பார்க்குறோம். அதிலேருந்து 15 இன்ச்சஸ் 15, ஓகேங்களா? 15 இன்ச்சு எடுத்துடுறோம். அதிலேருந்து மேலே நம்ம போட்டுறோம். போட்டு அந்த இதில் லைன் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டா அதுக்கு மேலே 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா, அது வந்து ஸ்டிச்சிங்க்காக. ஓகேவா? ஆனால் மெஷர் பண்ணுறது நம்ம 15க்கு போட்டோம் பாருங்கள், அதில் இருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கணும். மேலே போட்ட லைனை நம்ம டச் பண்ணக்கூடாது. இப்போ நெக்குக்கு வந்து 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சஸ் வைக்கிறோம். அதிலேருந்து ஹைட் அவங்களுக்கு லென்த்து வந்து 8 இன்ச்சஸ் வைக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஆர்ம் ஹோலுக்கு வந்து 6 இன்ச்சஸ் வைக்கிறோம். உங்களுக்கு அதே தாங்க, மேலே நம்ம லைன் கொடுத்தோம் பாருங்கள், அதுலேருந்து எடுக்கக்கூடாது. கீழே 15க்குன்னு போட்டிருப்போம் பாருங்கள், அந்த லைன்லேருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ 40 இன்ச்சஸுங்கிறப்போ அதை நம்ம இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் 20 வந்துடுதா? இப்போ அந்த 20லேருந்து 1.5 எக்ஸ்ட்ரா விடுறோம். எக்ஸ்ட்ரா விட்டு அது இப்போ அதை மடித்து பார்க்குறப்போ 10.5 வருது. ஓகேவா? இப்போ அதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் இது செஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ அதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம். வச்சு நம்ம இப்போ லைனு கொடுத்தாச்சு பாருங்கள். ஆர்ம் ஹோலுக்கும் போட்டு ஈக்குவலாக சைடுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம கர்வ் லைனுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஆர்ம் ஹோலும் நெக்குக்கும் ட்ரா பண்ணியாச்சு. அதிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனு விட்டாச்சு. 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. பிக்னர்ஸாக இருக்கிறவங்க 2 இன்ச்சஸ் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதேமாதிரி கட் பண்ணுறப்போ நெக் சைடில் கட் பண்ணக்கூடாது. இப்போ லைனிங்குங்கிறதுனால நம்ம துணியை அடித்து திருப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த நெக் சைடுக்கு போகக்கூடாது. அதை விட்டுட்டு மேலே ஒரு லைன் விட்டோம் பாருங்கள், அந்த லைன்ஸில் தான் கட் பண்ணிக்கிட்டு வரணும். அதிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த இதில் அர்க்காத் போட வேண்டியதில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சதுங்க. பேக் பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம துணி வந்து இது 1.5 இன்ச்சுக்கு லென்த்தையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸ்லீவுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த சின்ன பெருசாக துணிங்க இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி அதையும் எடுத்துடுறோம். ஈவனாக ஆக்கிக்கிறோம். ஆக்கிட்டு அதுலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸுக்கு போதுங்க. போட்டு அவங்க 10 இன்ச்சஸ் எல்போ லென்த்துக்கு கேட்டிருக்காங்க ப்ளவுஸு. ஸோ 10 இன்ச்சஸ் வைக்கிறோம். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் லைனாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10 இன்ச்சஸ்க்கு வச்சு ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம போட்டுறோம். வச்சு பேக் பீஸை எடுத்து நம்ம கரெக்டாக அதே மாதிரியே மேலே வச்சுட்டு ட்ரா பண்ணிடணும். அதுக்கு மேலேயே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தாங்க, நம்ம ஷோல்டர்லேருந்து ஈவனாக கரெக்டாக கொண்டு வந்துட்டு அடுத்தது அதை ஸ்லீவில் வந்து கர்வ் டைப்பில் கொண்டுட்டு போயிட்டு அந்த பக்கம் 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா, பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடணும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இந்த நெக்குக்கு வந்து 6 இன்ச்சஸ் வைக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு போட்டு அதையும் கர்வ் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோலில் லைட்டாக 1/2 இன்ச்சு உள்ளே கட் பண்ண மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட்லேருந்து 13.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டில் எடுத்து டாட் பண்ணி அது மேலே 2 இன்ச்சு சைடுங்களில் எடுத்து ட்ரா பண்ணுறோம். ஓகேங்க? அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பீஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சைடில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸ்க்கும் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் நெக்குக்கு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? லைனிங் ப்ளவுஸில் மட்டும் நெக்கை நம்ம வந்து கட் பண்ணாமல் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பி தைச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸஸாக இருக்கிறது பட்டி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுக்கு கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ லைனிங் ப்ளவுஸை எடுத்து விரித்து விட்டுட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஒவ்வொரு கிளாத்து எப்படி வச்சா செட் ஆகுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம விரித்து விட்டாச்சு. கரெக்டாக நம்ம அந்தந்த இடத்துல ஆப்போசிட்டில், அப்படியே ஆப்போசிட்டில் பேக்குக்கு ஃப்ரண்ட் பீஸ் இதுன்ட்டு நம்ம ஆப்போசிட்டில் வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிடணும். ஸ்லீவுக்கு இதெல்லாம் வந்து சாரி, கேமரா கொஞ்சம் இதாகிடுச்சு, நானும் கவனிக்கலை. நெக்ஸ்ட் டைமுக்கு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணிடணும், அவ்வளோதாங்க. ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் எப்படி பண்ணணும் வச்சு கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ப்ளவுஸ் மேலே வந்து பேப்பர் பேட்டர்னை வச்சு கட் பண்ணியிருப்போம். சேம் அதே ப்ராசஸ் தான், வேறு எந்த இதுவும் இல்லை. இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சு பாருங்கள். பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை கட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படியே ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.